பாஜக மாநில தலைவராக 2021ஆம் ஆண்டு முதல் இருந்த அண்ணாமலையின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதம் முடிவுக்கு வந்தது. புதிய மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் பதவி வகித்து வருகிறார். மாநில தலைவராக இருந்த போது நாள்தோறும் பேட்டி, அறிக்கைகள் என்று தமிழக அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அண்ணாமலை அதன் பிறகு சைலண்ட் மோடுக்கு போனார். தற்போது தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவியில் மட்டும் அண்ணாமலை இருந்து வருகிறார். அவருக்கு தேசிய அளவிலான பதவி வழங்கப்படும் என்று அமித்ஷா அளித்தாலும் இன்னும் எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அண்மையில் நெல்லையில் நடந்த பாஜக கூட்டத்தில் அமித்ஷா முன்னிலையில் பேசிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கடுமையாக ஒழிப்போம் என்று கூறினார். இது அதிமுக பாஜக கூட்டணியின் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்ட அண்ணாமலை வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இரண்டாவது இடம் பிடித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, எந்த தொகுதியில் வேண்டுமானாலும் நான் போட்டியிட வாய்ப்புகள் உள்ளன. மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு என அனைத்து தொகுதியிலும் நானே நிற்பேன் என விஜய் போல பேச முடியாது. ஏதோ ஒரு தொகுதியில் உள்ள மக்கள் மனதில் நான் இருக்கத்தான் போகிறேன். நான் போட்டியிடும் தொகுதியை கட்சியும் தலைவர்களும் முடிவு செய்வார்கள். கட்சி சொல்லும் இடத்தில் நான் போட்டியிடுவேன். தேர்தலில் போட்டியிட பணிகளை கவனியுங்கள் என்று தலைமை உத்தரவிட்டால் அதனை செய்யவே தயாராக இருக்கிறேன். பாஜகவை பொறுத்தவரை நான் இப்போது தொண்டன். 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சி சொல்வதை செய்வது மட்டுமே எனது வேலை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நாங்கள் உயிரை கொடுத்து உழைப்போம் என்று தெரிவித்தார். முன்னதாக நெல்லையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வீட்டிற்கும் விருந்துக்கு சென்றார். அப்போது நைனா நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகிய இருவரிடம் மட்டும் அமித்ஷா தனியாக ஆலோசனை நடத்தினார். அதன்படி அமித்ஷா தமிழ்நாட்டில் பாஜக போட்டியிடுவதற்கான விருப்ப பட்டியலை நைனா நாகேந்திரனிடம் கொடுத்துள்ளார். முதல் கட்டமாக 16 தொகுதிகள் அடங்கிய விருப்ப பட்டியலை அமித்ஷா கொடுத்துள்ளதாக தெரிகிறது. அதனை எடப்பாடி பழனிசாமியிடம் தமிழக பாஜக கொடுத்திருக்கிறது. இதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி பதற்றமாக இருக்கிறார். ஏனென்றால் தமிழ்நாட்டின் கோயில் நகரங்களை கைப்பற்றும் வகையில் பாஜக வியூகம் அமைத்து விருப்ப பட்டியலை கொடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த கோயில் நகரங்கள் அனைத்தும் அதிமுக வலிமையுடன் இருக்கும் தொகுதிகளாகும். பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, கும்பகோணம், திருத்தணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பழனி, ஸ்ரீரங்கம் என்றும் அந்த பட்டியல் நீள்வதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பிரதமர் மோடி தூத்துக்குடிக்கு வந்த போது திருச்செந்தூர், ராமேஸ்வரம் உள்ளிட்ட கோயில்களை பற்றி பேசியிருந்தார். அதே போல் அரியலூர், கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கும் சென்றிருந்தார். அடுத்ததாக திருவண்ணாமலைக்கு வர இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பயணம் அடுத்தடுத்த மாதங்களிலும் தொடரும் என்று கூறப்படுகிறது. பாஜகவின் முதற்கட்ட விருப்ப பட்டியலை கொடுத்துள்ளதன் காரணமாகவே அண்ணாமலை தரப்பும் அமைதி காத்து வருகிறதா. எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து வந்த அண்ணாமலை கடந்த ஒரு வாரமாக எடப்பாடி பழனிசாமி அண்ணனை முதல்வராக பணியாற்றுவோம் என்று பேசுவதற்கான பின்னணியும் இதுதான் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.